அவங்களும் மௌத்தா போறாங்க. எனவே உலகத்தில் மனிதர்கள் என்ற வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மௌத் என்ற ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மௌத் என்ற ஒன்றை வைத்திருக்கிறான். அந்த வகையில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் உலகத்தில் 63 வருஷ காலங்கள் வாழ்க்கையை கொடுத்தான். அல்லாஹ் வஃபாத்தாகிறான். அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகிறதுக்காக வேண்டி அவங்க கொண்டு வந்த மார்க்கம் வஃபாத்தாகல்ல. அவங்க கொண்டு வந்த மார்க்கம் வஃபாத்தாகல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் என்ற எங்களை கொண்டு அந்த மார்க்கத்தை இன்னும் ஹயாத்தாக்கி வைத்திருக்கிறார். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் பரநபர்களை கொண்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் பாதுகாக்குகிறவன் சகோதரர். என்னதான் எத்துணை இடைஞ்சல்கள் இந்த மார்க்கத்தை இல்லாமலாக்கிறதுக்காக வேண்டி வந்தாலும் இதற்கு முந்தியும் வந்தது, இப்பொழுதும் இருக்குகிறது, இதற்கு பிறகும் வரும் வரும். எங்களோட காதால நாங்க கேட்கணும். அல்லாஹ் சொல்கிறான், وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا. உங்களோட காதால நீங்க கேட்பீங்க, உங்களை ஏசுவாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன். وَلَتَسْمَعُنَّ உங்களோட காதால நீங்க கேட்பீங்க. இந்த உலகத்துல வாழுகிற இஸ்லாமிய விரோதிகள் உங்களை ஏசுவாங்க, உங்களை நோவிப்பாங்க. உங்களோட காதால நீங்க கேட்பீங்க. உலகத்துல அதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு நடக்குது, எங்க நாட்டிலையும் நடக்குது, வெளியேயும் நடக்குது சகோதரர்களே. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் காட்டிய வழியின் பிரகாரம் உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பிணக்குகள் வரலாம். இனிமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். முக்மீன்களாக வாழ்ந்தால் முக்மீன்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. முக்மீன்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. எனவே அந்த வகையில நபினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் மௌத் என்ற ஒன்றை வைத்திருந்தான். மௌத் என்ற ஒன்றை அல்லாஹ் வைத்திருந்தான். இந்த மௌத்துடைய அடையாளங்கள் எப்ப ஆரம்பிக்குது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், நான் மௌத்தா போவேன், மனுஷன் தானே. அல்லாஹ் சொல்கிறான், மௌத்துடைய பொதுவாக முஃமின்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு நசீஹத், அல்லாஹ்வுடைய ஒரு நசீஹத். குர்ஆன்ல 4வது ஜுஸுயினுடைய 2வது பக்கம் எடுங்க. குர்ஆன்ல 4வது ஜுஸுயினுடைய எத்தனாவது பக்கம்? 2வது பக்கத்தை எடுத்து பாருங்க. அதுல ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஈமானுடைய மக்களே, அல்லது 2வது ஐந்துன்னு சொல்லலாம், ஈமானுடைய மக்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை நீங்க முழுமையாக பயந்துகோங்க. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க இந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆகுகிற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக வஃபாத் ஆகுங்க. இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள். இன்றைக்கு வயோதிபர்கள் இருக்குகிற பொழுது வாலிபர்கள் மௌத்தா போறாங்க. அப்பா இருக்கிறார், பேரக்குள்ள மௌத்து. மௌத்துக்கு கால நேரம் இல்ல சகோதரர்களே. பிறப்புக்கு தான் ஆர்டர் இருக்கு, மௌத்துக்கு ஆர்டர் ஒன்று இல்ல. எப்ப அல்லாஹ் அஜலை ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த நேரத்துல நானும் நீங்களும் போய்ட்டு தான் ஆகணும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க போற நேரம் உண்மையான முஸ்லிம்களாக போங்க, வஃபாத் ஆகுங்க. பெயர் அளவுல சும்மா இஸ்லாமிய பெயர் வச்சோம் என்பதற்காக வேண்டி அப்படி முஸ்லிம் அல்ல, உண்மையான அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிபட்ட முஸ்லிம்களாக வஃபாத்தாக வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். எனவே மௌத் என்ற ஒன்றை அல்லாஹ் எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருந்தால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹஜ்ஜி சிலாக்கள் கடைசி ஹஜ்ஜின்னு சொல்கிறோம். கடைசி ஹஜ்ஜின்னு சொல்கிற காரணம் என்னன்னா, அவங்க அதுக்கு பிறகு ஹஜ் ஒன்று செய்யல. நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு போகுகிற பொழுதும் கூட நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு சில உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டது. தலவருத்தம், காய்ச்சல், உடல் சோர்வு, இது போன்ற விடயங்கள் ஏற்பட்டதாகவும் வரலாற்றில் பார்க்கிறோம். ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் வந்து மதீனாவை சேர வருகிறாங்க. ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு மதீனாவுக்கு வருகிறாங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல ஹஜ்ஜுடைய சஃபர் எல்லாம் முடியுது. முஹர்ரம்ல வந்து சேர்றாங்க. முஹர்ரம்ல மதீனால இருக்கிறாங்க. முக்கியமான விவகாரங்கள் நடக்குது. அடுத்த சஃபருடைய மாதம் வருகிறது. சஃபருடைய மாதத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கிறாங்க. கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தருகிறான், எத்துணை பெரும் ஆபிதுகள் ஆலிம்களாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய எத்துணை பெரும் தரஜாக்களை அடைந்தவர்களாக இருந்தாலும் சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும். அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து நானும் நீங்களும் யாரும் தப்பே இல்லாத சகோதரர்களே. நல்லவர்களுக்கு அந்த சோதனை ரஹ்மத்தாக அமையும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கடைசி கட்டத்துல மிம்பர்ல ஒரு நாள் வந்து உட்கார்ந்து சில நசீஹத்துகள் செஞ்சாங்க. அந்த நசீஹத்துகள் ஒன்றுதான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா முசீபத்துகளும் எல்லா கலைகளும் அவன் பொறுமையோடு இருந்தானேயானால் அவனுடைய சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமான சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அல்லாஹ் சொல்கிறான், அஹஸிபன் நாஸ் அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்க உலகத்துல வாழுகிற முஃமின்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், ஈமானுடைய மக்கள் என்று சொன்னதனால அவங்க பிரச்சனை இல்லாம வாழலாம் நினைச்சு கொண்டாங்களா? இல்ல. வலகது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் இது போன்ற வாழ்ந்த முஃமின்களையும் நாம் சோதனைக்குள் வாங்கியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் எந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிச்சான்டா, குர்ஆன் ஷரீஃப்ல சூரா பக்கரால 2வது ஜுஸுல அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு இடத்துல, அந்த மக்கள் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்கண்டா, ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அந்த காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட முஃமின்கள் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுத்தப்பட்டாங்கண்டா, மதா நஸ்ருல்லாஹ், இவ்வளவு சோதிக்கப்படுகிறோமே, அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் கேட்குகிற அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்க. மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கமாக இருக்கிறது. கனியமான அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வஃபாத்துக்கு முன்னால சஃபருடைய மாசம் நோய்வாய்ப்படுகிறாங்க. அதில் குறிப்பாக சஃபருடைய கடைசி நாட்கள், கடைசி காலத்துல, கடைசி வாரத்துல அவருடைய நோய் உறக்க ஆரம்பிக்குகிறது. சக்கராத்துல் மௌத்துடைய அந்த வேதனையை அவங்க சுவைக்க ஆரம்பிக்கிறாங்க. சில மக்கள் அதனாலேயோ தெரியல, அல்லாஹு ஆலம், அந்த சஃபருடைய மாசத்துல கடைசி புதன்கிழமை ஒன்று வந்தா இந்த ஒடுக்கத்து புதன், அதுல அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது, பொதுவாகவே சஃபருடைய மாசத்தை ஒதுக்கி வைக்கிற பழக்கங்கள் எல்லாம் இருக்குகிறது. அது எங்கட மார்க்கம் இல்லை சகோதரர், எங்கட மார்க்கம் இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்ந்த ஜாஹிலியத்துடைய காலத்துல கூட சஃபருடைய மாதம் ஒரு பீடைக்குரிய மாதமாக அந்த மக்கள் கருதினாங்க. அந்த அகீதாவை, அந்த கோட்பாடை இல்லாமல் ஆக்குவதற்காக தெளிவாகவே நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா சஃபர, சஃபர் என்ற பீடை எங்கட இஸ்லாமிய மார்க்கத்துல கிடையாது. வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட கணவன் யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 2 பேருடைய நிக்காஹ் சஃபர்ல தான் நடந்துச்சு. அப்ப சஃபருடைய மாதம் பீடைக்குரிய மாதமாக நல்ல காரியங்கள் நடக்கக்கூடாது, செய்யக்கூடாது என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகளை அந்த பீட மாசத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்திருப்பாங்களா? நஅூது பில்லாஹி. எனவே ஜெய்மன சகோதரர்களே, சஃபர் என்பதும் அல்லாஹ் அமைத்த 12 இஸ்லாமிய மாதங்கள் ஒரு மாதம் தான். சஃபர் என்பது 2வது மாதம், முஹர்ரம் சஃபர். எனவே சஃபர்ல மாசத்துல கல்யாண பேச்சுக்கள் வைக்கக்கூடாது, புது ஊடு குடி போகக்கூடாது, ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பிக்க கூடாது, புதிய ஒரு வீட்டுக்கு கல் வைக்க கூடாது. அப்படி ஒன்றும் இல்லை சகோதரன், அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி இருக்குமாக இருந்தால் சஹாபாக்களை எச்சரித்ததை போல அந்த எச்சரிக்கை இன்றைக்கும் நீங்கள் யோசிக்கணும். சில சஹாபாக்கள் சில விஷயங்கள் செய்யும் பொழுது கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களிடத்தில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலைமையில இன்னுமா உங்கள்கிட்ட ஜாஹிலியத் என்ற மடமை கொள்கை இருக்குகிறது? அஃபீகுமுல் ஜாஹிலியத்து வ அன பைன அதுஹுரிக்கும். சகோதரர்களே, எனவே தெளிவாக அல்லாஹ்வுடைய குர்ஆன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்கள் மிக தெளிவாக இருக்கிற இந்த காலத்துல நாங்க இன்னும் மோடையர்களை போல, மடமை காலத்துடையவர்களை போல சஃபர் வந்தா அது கூடாது இது கூடாதுன்னு நாங்க செய்யக்கூடாது சகோதரர்களே. முடிஞ்சு போச்சு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் சஃபர் வரும். ஹயாத்தோடு இருக்கிறவர்களுக்கு இது ஒரு நசீஹத். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருடைய மாதத்தின் கடைசி கட்டத்துல நோய்வாய்ப்படுகிறார்கள். மிக கடுமையான நோய்வாய்ப்பட்டது 14 நாட்கள். அந்த 14 நாட்கள்லையும் கடைசி 5 நாட்கள் மிக கடினமாக நோய்வாய்ப்படுகிறார்கள். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவியர்கள் இருந்தார்கள் என்று தெரியும், பல மனைவியர்கள். அதுல கடைசி மனைவி என்று வரலாறுல எழுதுறாங்க மைமூனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மைமூனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட வீட்டில் இருக்குகிற பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குது, என்னுடைய மௌத்துடைய அசராத்துகள் வந்து கொண்டே இருக்குகிறது, நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், அல்லாஹ் என்னை அழைக்குகிற நிலைமை உருவாகிருச்சு. இப்ப மனைவியர்கள்ட்ட கேட்டாங்க, நான் ஆயிஷாவுடைய வீட்டுல தங்குறதுக்கு எனக்கு அனுமதித்தாங்க. ஆயிஷாவும் ஒரு மனைவி, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட வீட்டுல எனக்கு தங்குறதுக்கான அனுமதித்தாங்க.
இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் சொல்லி தாராங்க. கண்டிவ காலம், சக்கராத்துடைய நேரமாக, மௌத்தை சந்திக்குகிற நேரமாக இருந்தாலும் உங்களுடைய பொறுப்புக்கு கீழ் இருப்பவர்களுடைய அனுமதி சில போது எங்களுக்கு தேவைப்படும். அதில் ஒன்றுதான் எங்களோட மனைவியர்கள். எனவே மனைவியர்கள் என்ற வகையில நாங்க ஒரு மனைவியுடைய அக்க பாதிப்பில்லாத வகையில நானும் நீங்கள் நடந்து கொள்வோம். ரசூலுல்லாஹ்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருந்தா இப்படியே செஞ்சிருக்கலாம், நான் ஆயிஷா வீட்டுல தங்கிடுறேன் என்று சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல, அனுமதி கேட்டாங்க தன்னுடைய மனைவியர்கள்ட்ட, எனக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல தங்குறதுக்கு அனுமதி தாங்க. மனைவியர்கள் எல்லாரும் விரும்பினாங்க. ஹைர், நபி அவங்க விரும்புறாங்க, எதிர்பார்க்கிறாங்க, நபி அவங்களுடைய விருப்பத்துக்கு நாங்க அனுமதி கொடுப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுல தான் அந்திம காலம் கிட்டத்தட்ட 10 நாட்கள் கடைசியாக தங்கியிருந்தாங்க. அவ்வாறு அங்கிருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு 5 நாள் இருக்குகிறது. திங்கக்கிழமை வஃபாத் ஆனாங்க. அப்ப அங்க ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை, அப்புறம் வியாழக்கிழமை, இங்கால புதன்கிழமை. இந்த புதன்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உதவியோடு அத்தனை நாளும் வந்து தொலைச்சிட்டு போவாங்க. கஷ்டத்தோட இமாமத் செஞ்சாங்க. மிம்பர்ல வந்து உட்கார்றாங்க. மிம்பர்ல வந்து உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு சில நசீஹத் செஞ்சாங்க என்று சொல்வதை விடவும் தான் மௌத்தா போகுகிறோம் என்பதை வெளிப்படையாக சொல்லாம அதற்கு முன்னால சில விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. சஹாபாக்கள் ஒரு சிலர்கள் விளங்கி கொண்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆக போறாங்க. ஹஜ்ஜுடைய பாடத்தை அன்பின் சகோதரர்களே, ஒரு ஆயத்தை பத்தி அடிக்கடி எங்க பயான்ல கேள்விப்படுகிறோம். ஹஜ்ஜத்துல் வதா என்ற நபியுடைய அந்த பிரியாவிடைக்குரிய ஹஜ்ஜில அரஃபாவுடைய மைதானத்துல இறங்கிய வசனம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களோட தீனை நாங்க பரிபூர்ணப்படுத்தி விட்டோம். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, நாங்க உங்களுக்கு தர வேண்டிய நிஅமத்துகளை, உபகாரங்களை நாம் விசாலமாக பரிபூர்ணப்படுத்தி விட்டோம். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த உலகத்தை நீங்க வாழ்வதற்கு ஏற்றமான ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான், இஸ்லாமிய தீன் தான் என்று நாம் பொருந்தி கொண்டோம். இந்த 3 விஷயங்களை உள்ளடக்கிய ஆயத் இறங்கிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு அமானிதம் எத்தி வச்சாங்க. ஹஜ்ஜத்துல் வதால அல்லாஹ் இப்படி இந்த ஆயத்தை இறக்கிட்டான். உமர் சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, லைஸத்தல் கமால் லைஸத்தில் இக்மாலு இல்லா பின்னுக்ஸான், எங்க ஒரு பரிபூரணம் என்பது வந்துருச்சோ அப்ப அதுல ஒரு குறைபாடு ஒன்று ஏற்பட போகுது. எங்க பரிபூரணம் ஏற்படுது, ஆனா அவங்களோட தலையில நபி அவங்க இந்த 2 மாசம் முடிஞ்சு வஃபாத்தாக போறாங்க, தலையில இருக்கல்ல உமருக்கு ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா சொன்னாங்க பரிபூரணம் படுத்தி விட்டான் என்று சொன்னால் அப்ப குறைபாடு ஒன்று ஏற்பட போகுகிறது என்ற சிந்தனை அவளுக்கு இருந்தது. அதை சொன்னாங்க. 2.5 மாசத்துக்கு பிறகு 2 மாசம் 12ஆம் நாள் தான் அங்க வஃபாத் நிகழ போகுது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர் படியில வந்து உட்கார்ந்து சில நசீஹத்துகள் செஞ்சாங்க. அதுல ஒன்று சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இந்த உலகத்துடைய ஸஹரத்து துன்யா, இந்த உலகத்துடைய இன்பங்கள், இந்த உலகத்துடைய சுகபோகங்களையும் அல்லது என்னிடத்தில் இருக்குகிற அந்த நன்மைகளை நீ அடைந்து கொள்கிறாயா, உனக்கு எது விருப்பம் என்று ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சுய விருப்பத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கொடுக்குகிறான். அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் இருக்குகிற நிஅமத்துகளை அவன் இக்தியார் கொண்டு விட்டான், அல்லாஹ்விடத்தில் இருக்குகிற அந்த நிஅமத்துகளை அடைந்து கொள்வோம் என்று அவன் விரும்பி விட்டான் என்ற கருத்தை முன் வச்சாங்க. இனிமான சகோதரர்களே, என்ன சொல்ல வந்தாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இந்த உலகத்துல 63 ஆண்டுகள் என்ன வாழ வச்சான், உலகத்துல அவருடைய கண்ணியங்கள், உலகளாவிய இன்பங்கள் அல்லாஹ் எனக்கு தந்தான், இப்ப அல்லாஹ் என்ன கூப்பிடுகிறான், எனவே அல்லாஹ் அழைத்ததற்கு பிறகு இதுக்கு பிறகு உலகத்தை நான் விரும்பல, நான் அல்லாஹ்விடத்தில் போக போறேன் என்ற கருத்து தான் அப்படி முன்வச்சான். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு சஹாபாக்கள் மிச்சம் கவலையோட, துன்பத்தோட, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையோட பேசுறாங்களே, நோயோட பேசுறாங்களே, கவலையோடு இருக்கிற பொழுது முக்கியமான 2 விஷயங்கள் சொன்னாங்க. சகோதரர்களே, நீங்கள் உலகத்தை சிந்திக்கணும். சொன்னாங்க ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னால யாருடைய உடலுக்கேனும் ஏதேது தீங்கி ஏற்பட்டிருந்தால், நான் யாரையேனும் அடிச்சிருந்தால், அவருடைய உடல்ல என்னுடைய அடிபட்டிருக்குமே ஆனால், இதோ இந்த இடத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன், நீங்க பழிக்கு பழி என்னை அடித்துக் கொள்ளலாம்னு சொன்னாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல வாழுகிற பொழுது நான் யாரையேனும் அவமானப்படுத்தியிருந்தால், நான் கேவலப்படுத்தியிருந்தால், யாரையேனும் நான் கேவலப்படுத்தியிருந்தால், அவர்களுடைய கண்ணியத்துக்கு குறைவாக நடந்திருந்தால், இதோ இந்த இடத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன், என்னே நீங்க வந்து கண்ணியம் குறைவாக கேவலப்படுத்தலாம், பழிக்கு பழி தீர்த்து கொள்ளலாம்னு சொன்னாங்க. கண்ணியமான அருமை நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க.
கனிமானவர்களே, ஆனாலும் சொன்ன காரணம் இது உம்மத்துக்கு ஒரு பாடம் சொல்லி தாராங்க. உலகத்துல நீங்க வஃபாத் ஆகுகிற பொழுது யாருக்கும் அநியாயம் செய்தவர்களாக வஃபாத் ஆகக்கூடாது, யாரையும் மானபங்கப்படுத்தியவர்களாக வஃபாத் ஆகக்கூடாது, யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுத்தவர்களாக நீங்க வஃபாத் ஆகக்கூடாது, வஃபாத் ஆகக்கூடாது. கனிமான சகோதரே, நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அந்த காலத்துல முஷ்ரிக்கீன்கள் நபியுடைய வஃபாத்தை எதிர்பார்த்தாங்க. இவருடைய வஃபாத்தானவருடைய தலைமைத்துவம் இல்லாம போகும் என்று எதிர்பார்த்தாங்க. கனிமான சகோதரர்களே, அந்த நேரத்துல அந்த தொடர்ல அல்லாஹ் இப்படியும் சொல்லி காட்டினான், நீங்க வஃபாத்துக்கு பிறகு, வஃபாத்துடைய நிலைமைக்கு பிறகு நாளை மறுமை என்று ஒன்று வந்துவிட்டால் உலகத்துல நீங்க எவைகள் எல்லாம் பிரச்சனைப்பட்டு கொண்டீங்களோ அந்த பிரச்சனைகள் நாளை மறுமையில் விசாரணை கூண்டாக விசாரணைக்கு எடுக்கப்படும் என்ற கருத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் ஒரு சஹாபி கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், உலகத்துல நாங்க சண்டை பிடிக்கிறது, உலகத்துல நாங்க பிரச்சனை பண்றது, உலகத்துல நாங்க ஒருத்தர் ஏசிக்கொள்றது, இது உலகத்தோட முடியாதா? நாளை மறுமையிலையும் வருமா யார ரசூலல்லாஹ்? நாளை மறுமையிலையும் வருமா யார ரசூலல்லாஹ்? கனிமான சகோதரர்களே, எனவே உலகத்துல நானும் நீங்களும் பயப்படணும் சகோதரர்களே. சண்டை பிடிக்கிறது பெருசல்ல, அந்த சண்டை இந்த உலகத்தோட முடியாது. நாளை மறுமையிலும் அந்த சண்டை பிடிச்சதுடைய விசாரணை வந்து யார் அநியாயக்காரன், யார் அநியாயம் செய்யப்பட்டவன், இருவருக்கு மத்தியில் அல்லாஹ் நீதமான தீர்ப்பு எல்லாம் வழங்குவான். எந்த அளவுக்குண்டா, ஒரு கொம்புள்ள ஆடு சாமானியமான ஒரு ஆட்டை குத்தி இருந்தால் அந்த விசாரணையும் நாளை மறுமையில் கொண்டு வரப்படும் என்பதும் ஹதீஸுடைய கருத்துல வருது. எனவே குடும்பத்துல இன்னைக்கு நிறைய பேர் பகைமை, நானா தம்பியோட பேசுறது இல்ல, தாத்தா தங்கச்சிமார் பேசுறது இல்ல, ஏன் கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை பொண்டாட்டி பேசுறது இல்ல, பெத்தெடுத்த பிள்ளைகள் வாப்பா உமாவோட பேசுறது இல்ல, உமா வாப்பா பிள்ளைகளோட பேசுறது இல்ல. கனிமான சகோதரர்களே, மௌத்து வரைக்கும் தான் இப்படி இருக்க போறோம், மௌத்து வரைக்கும் தான் இப்படி இருக்க போறோம். எனக்கு உங்களுக்கு மௌத் எப்போ வரும்னு தெரியாது சகோதரர்களே. எனவே உலகத்துல சண்டை சச்சரவுகள் வரும், மௌத்துக்கு முன்னால் அதிலிருந்து நானும் நீங்களும் பரி ஆகிக் கொள்ளணும், நானும் நீங்களும் நீங்கிக் கொள்வோம். மௌத்து வரைக்கும் அந்த சண்டையை நீடிக்க வைத்து மன்னிப்பு கொடுக்கப்படாமல், மன்னிப்பு கொடுக்கப்படாதவர்களாக நானும் நீங்களும் வஃபாத் ஆகிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உம்மத்துக்கு பாடம் சொல்லி தாராங்க. சக்கராத்துக்கு முன்னால வஃபாத் ஆகிறதுக்கு 5 நாள் இருக்குது. மிம்பர் படியிலிருந்து சொல்கிறாங்க, நான் யாரையும் மானபங்கப்படுத்தியிருந்தால், நான் யாரையும் கேவலப்படுத்தியிருந்தால் அவர்கள் இப்பொழுது நான் இருக்குகிறேன், என்னை நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளலாம். யாரையும் நான் அடித்திருந்தால், அவருடைய உடலில் என்னுடைய அடிபட்டிருந்தால், இதோ இருக்குகிறேன், என்னை நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என கனிமான சகோதரர்களே, நான் நீங்களும் முயற்சி செய்வோம். உலகத்துல சண்டையோடு வாழ தேவையில்லை சகோதரர்களே. பிரச்சனை வரும் தான், சண்டைகள் வரும் தான், அது அவ்வப்போது அது விட்டு கொடுக்கப்பட வேண்டும் ஒழிய அதை துரத்தி இன்னும் அந்த சண்டைக்கு பின்னால போகக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துல அவன் இரக்கம் உள்ளவன். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஃமின்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் மன்னிக்கிறவன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானா. ஆனா மலக்குமார்களை பார்த்து சொல்லுவானாம், இல்லல் முஷாஹின், முஷாஹின்களை தவிர. முஷாஹின்டா யாரு? 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சுலுஹ் செஞ்சு அதாவது உடன்பட்டு கொள்ளல, 2 பேரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு கொள்ளல, இவர்கள் அல்லாஹ் விட்டுவிட சொல்வானாம். முதல்ல ஹத்தா யஸ்தலிஹா, அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள சண்டை யார் யாருன்னு மன்னிப்பு கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செஞ்சு நண்பர்களாக ஆகிக் கொள்ளட்டும், அதுக்கு பிறகு அவங்களோட பாவத்தை நாங்க மன்னிப்போம். எனவேதான் ஹபீப் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்தவங்க உங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நீங்க மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிக்கப்படுவீங்க. அடுத்தவர்களுக்கு நீங்க இரக்கம் காட்டுங்க, நீங்க இரக்கம் காட்டப்படுவீங்க. லா யர்ஹமு அர் ரஹ்மான் யர்ஹமுஹுர் ராஹிமூன், அர் ரஹ்மான் யர்ஹமுஹுர் ராஹிமூன். உலகத்துல யார் ராஹிம்களாக இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு, வானத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். கனிமான முதல்ல மிம்பர்ல இப்படி சில நசீஹத்துகள் செஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் அன்சாரிகளை பத்தி நசீஹத்துகள் செஞ்சாங்க. அன்சாரிகளோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க, அவர்களோட இரக்கமாக நடந்துக்கோங்க. ஏன்? அவங்க தான் இந்த இஸ்லாம் பரவுவதற்கு, இஸ்லாம் இந்த அளவுக்கு உயர்வதற்கு, உலகளாவிய அமைப்பில் இஸ்லாம் போய் சேருவதற்கு அந்த மக்களுக்கு உதவி செய்தவர்கள் அன்சாரிகள், மதீனத்து மக்கள். அவங்களோட நல்ல முறையில நடந்துக்கோங்க. இப்படி பல நசீஹத்துகள் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போயிட்டாங்க. பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. உலமாக்கள் எழுதுகிறாங்க, கனிமான சகோதரர்களே, மஸ்ஜிது நபவியோட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவுடைய திசையில இடது பக்கமாக தன்னுடைய மனைவியர்களுடைய ரூம்களை, மனைவியர்களுடைய வீடுகள் அமைச்சிருந்தாங்க. எனவே மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கும் அந்தந்த மஸ்ஜிதோட அவர்களுக்கான குடியிருப்புகள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகளில் உண்டு.
இதை ஒவ்வொரு மஸ்ஜித் நிர்வாகமும் தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் அந்த மஸ்ஜிதில் கடமை புரிகிற, அந்த மஸ்ஜிதிலேயே தன்னுடைய வாழ்க்கை 24 மணித்தியாலமும் கழித்துக் கொள்கிற, 24 மணித்தியாலம் 24 நாள் அல்ல, அது 25 26 நாள். சில இமாம்களுக்கு முஅத்தின்களுக்கு நிர்வாகம் ஆர்டர் போது மாசத்துல உங்களுக்கு 4 நாள் தான் லீவ், அல்லது மாசத்துல 5 நாள் தான் லீவ். சில நேரங்கள் இப்படியும் கேட்க தோணும், அப்ப 5 நாள் மட்டும்தான் வைஃப் இருக்கிறாங்களா, 5 நாள் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்களான்னு கேட்கும் செய்யும். வாராம் சகோதரர், அந்த நிபந்தனை வானாம். அவர்களும் மனிதர்கள் தான். இமாம் முஅத்தின் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூக பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் இமாமு லாமின் வல் முஅத்தின் முஅத்தமன் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே அந்த இமாம் முஅத்தினுக்குரிய தேவைகள் மனிதர்கள் என்ற வகையில் என்ன தேவைகள் இருக்குகிறதோ அவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் இருக்குகிறது. அதில் ஒன்றுதான் அவர்களுக்கான குடியிருப்புகளை, அவர்கள் தங்குகிற வீடுகளை மஸ்ஜிதோடு அமைத்து கொடுப்பதும் இஸ்லாம் காட்டி தந்த வழி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார்கள், அதான் அமைச்சாங்க. அதனால தான் இன்றைக்கும் நாங்க ரவுலா ஷரீஃப் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மக்பராவை இன்றைக்கு வீட்டோடு நாங்க பார்க்கிறோம். ரவுலா ஷரீஃப் என்று சொல்கிற நபியுடைய அந்த வெயிட் காப்பட், வெள்ளை காப்பட் என்று சொல்கிற இடத்திலேயே அமைந்திருக்கிறது. அது என்னது? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீடு. அந்த வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கையை கட்டி கொண்டாங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ் சலாம் சொல்கிறோமே, அந்த சலாம் சொல்கிற இடம் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீடு. ஆயிஷா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள், ஹப்ஸா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள். கனிமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி விட்டும் தூரம் போகல, தன்னுடைய குடும்பத்தையும் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலேயே அவர்களுக்கான இடங்களையும் ஏற்படுத்தி கொண்டார்கள். கனிமான சகோதரர்களே, இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி 3 நாள் மிச்ச நோய்வாய் பண்றாங்க. வியாழக்கிழமை ஜுமராத்திரி இரவுன்னு சொல்கிறோமே, அந்த வியாழக்கிழமை இரவுல இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொழிக்குமாறு சொல்கிறார்கள். வீட்டில இருந்து கொண்டு சொல்றாங்க, முர் அபா பக்கர் ஃபல்ஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்க அவர் தொழுவிக்கட்டும். ஆயிஷா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட வாப்பா அபூபக்கர் மிச்சம் பலகீனமான ஆள், யா ரசூலல்லாஹ், நீங்க நின்ற முசல்லா, நீங்க நின்ற தொழுவிச்ச இடத்துல போய் நின்று தொழுவிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பலம் உள்ளத்துல இல்ல, யா ரசூலல்லாஹ். அவர் ஓதுகிற பொழுது உங்களோட ஞாபகம் வந்துச்சுன்னு அழ ஆரம்பிச்சிருவாரு, அவருடைய சத்தம் மஅ்மூம்களுக்கு போய் சேராது, யா ரசூலல்லாஹ். தன்னுடைய மகள் தன்னுடைய வாப்பாவுடைய பலகீனத்தை பத்தி சொல்றாங்க, சமூக நலன் கருதி சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? முர் உமர ஃபல்யுஸல்லி பின்னாஸ், உமருக்கு சொல்லுங்க அவர் நல்ல பலசாலி, நல்ல தைரியமானவர், அவர் இமாமத் செய்யட்டும், உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்லுங்க. திரும்பவும் சொன்னாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முர் அபா பக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்க அவர் தொழுவிக்கட்டும். ரெண்டாவதும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த சப்ஜெக்ட போடுறாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ் வானம், அவங்க அழுந்துருவாங்க என்ற வாப்பா, உமருக்கு சொல்லுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து சொல்றாங்க. மூணாவது முறையும் சொன்னாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா முர் அபா பக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹயாத்தோடு இருக்குகிற பொழுதே சில இஷாராக்கள், சில சைகைகள் செஞ்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு பிறகு இஸ்லாமிய ஒரு ஹலீஃபாவாக, அமீருல் முஃமினீனாக அபூபக்கர் தான் வர வேண்டும் என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளம் சகோதரர். அப்பவும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஹப்ஸாவை கூப்பிட்டாங்க. ஹப்ஸா யாரு? நபியுடைய மனைவி, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள். அவங்களும் மனைவி தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. ஆயிஷா சொன்னாங்க ஹப்ஸா பார்த்து, ரலியல்லாஹு அன்ஹுமா, நீங்க சரி சொல்லுங்க கணவர்கிட்ட, என்னோட வாப்பாவை தொலைக்கு போடாம உங்களோட வாப்பாவை தொலைக்கு போடட்டும். இப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பேச்சை நம்பி அதை முழுங்கி அவங்க போயிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் வானாம், மிச்சம் பலகீனமானார், உமரை நீங்க சொன்னாங்க ரலியல்லாஹு தொலைக்கு சொல்லுங்க. இப்பதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க எல்லாத்தையும் பார்த்தா அந்த சவாஹிபு யூசுஃபாக இருக்கிறீங்க போல விளங்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கிஸ்ஸால சில பெண்கள் கூட்டு சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் ஆனாங்கன்னு கிஸ்ஸா வருது, அதில் மிச்சம் விவரிக்கல. அந்த சவாஹிபாத்து யூசுப் நீங்க இருக்கிறீங்க என்று எச்சரிக்கை செஞ்சுட்டு சொன்னாங்க, அபூபக்கரை தான் தொலைக்கு சொல்லுங்க. ஹப்ஸா சொன்னாங்க, இப்ப ஆயிஷாவை பார்த்து ஓண்ட போலையை நாங்க சொல்ற மாதிரி இல்லையா, ஓண்ட போலையை முழுங்கி நானும் பருப்பு தின்றேன், அது மாதிரி சொன்னாங்க. ஆயிஷாவை பார்த்து நீ சொன்னதை வச்சு நான் பேச போனா அதுல நான் ஒரு ஹைரை கண்டு கொள்ளலன்னு சொன்னாங்க ஹப்ஸா ரலியல்லாஹு. கனிமான சகோதரர்களே, அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 18 தொழுகைகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 3 நாள்
3 நாள், ஒரு நாளைக்கு 5 வக்து, 3 5 15, மேலதிகமாக சுபஹுடைய வக்து, அதுக்கு முன்னால முதல் நாளுடைய அந்த வெள்ளிக்கிழமை இரவினுடைய இஷாவுடைய வக்து, கிட்டத்தட்ட 17 வக்து தொழுகைகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அங்க தொழுகைக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த இடையில இடப்பட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சொரு ஆசை வந்துச்சு, நான் தொழுகைக்கு போகணும். ஏன் சஹாபாக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, எனக்கு பின்னுக்கு தொழுகிறது ஆசைப்படுவாங்க என்று நபி அவங்க எச்சரிக்கை, அதாவது முயற்சி செஞ்சாங்க. ஆனா சில போது கை கூடல்ல, சில போது கை கூடியது. ஆனா போயிட்டு நின்று தொழுகிறதுக்குரிய உடல் ஆரோக்கியம் இருக்கல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுவாங்க. அதுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நின்று கொண்டிருப்பாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறத அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இக்திதா செய்வாங்க, பின்பற்றுவாங்க. இக்திதா செய்கிற அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு பின்னால ஏனைய சஹாபாக்கள் அவங்களோட தொழுகையை பார்த்து இக்திதா செய்வாங்க, பின்துயருவாங்க. நாங்க இப்ப முபல்லிக்னு சொல்றோம். முபல்லிக் இமாமுடைய சப்தம் ஒழுங்கா கேட்கலண்டா பின்னால ஒரு முபல்லிக் அந்த சத்தத்தை மக்மூம்களுக்கு எட்டி வைக்கிறவர் முபல்லிக்னு இருப்பார். அந்த அமைப்புல சில தொழுகைகளையும் கொடுத்திருக்கிறாங்க. இனிமான சகோதரே, எனவே அந்த வகையில தான் வரலாறு எழுதுறாங்க. கிட்டத்தட்ட 17 அல்லது 18 வக்துடைய தொழுகையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தொழுதாங்க. இப்படியோ நாள் ஓடுது. ஒரு நாள் திங்கட்கிழமை காலை நேரம், திங்கட்கிழமை காலை நேரம் ஃபஜ்ருடைய ரபியுல் அவ்வல்ட 12ஆம் நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகைக்கு வந்து நிக்கிறாங்க. சஹாபாக்களும் சஃப்ல இருக்கிறாங்க. நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திரைய அந்த கர்ட்டனை அங்க கொஞ்சம் நவுட்டிட்டு தன்னுடைய சஹாபாக்களை சந்தோஷத்தோட பார்த்தாங்க. எனக்கு பின்னால ஒரு அழகான ஒரு தலைமைத்துவத்து கீழே ஒன்று சேர்ந்து தொழ ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை நீக்கிறதுதான் தாமதம். சஹாபாக்கள் விலகி சந்தோஷப்பட்டுட்டாங்க. நபி உங்களுக்கு நல்ல உஜாராயிட்டாங்க, நபி அவங்க தொழுகைக்கு வர போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செஞ்சாங்க, இல்ல நான் வரல, நீங்க தொழுவீங்க. கனிமான சகோதரர்களே, அந்த பார்வதான் கடைசியாக ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களை மஸ்ஜிதுல பார்த்த அந்த பார்வை. திங்கட்கிழமை காலையுடைய நேரம் முடியுது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்த்து வேர்த்து போடுது. பயங்கரமான காய்ச்சல் அடிக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அந்த நேரத்தை நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள முக்கியமான ஒரு சஹாபி. இந்த அளவுக்கு முக்கியமான சஹாபின்னா மதீனாவுக்கு புதுசாக வாரவங்க நினைச்சு கொள்வாங்களாம், இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அஹ்லுல் பைத், நபியுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர். அந்த அளவுக்கு நபியுடைய வீட்டுக்கு அடிக்கடி போறது வாரது, நபி உங்களுக்கு ஹித்மத் செய்யறது, அவனுடைய உதுவுடைய தண்ணி எடுத்து வைக்கிறது, அவனுடைய செருப்பு சரி செய்து வைக்கிறது, மிஸ்வாக்க கொடுக்கிறது, இப்படி பல ஹித்மத்துகளை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் முக்கியமான ஒரு சஹாபி. அதனால அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு சர்டிபிகேட் என்னன்னா, மகால அப்துல்லாஹ் ஃபஸத்திகு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதை நீங்க பொய்ப்படுத்த வேண்டாம், அதை உண்மைப்படுத்துங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பேசுகிறது உண்மையாக தான் இருக்கும் என்ற ஒரு ஷஹாதா, ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தாங்க அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனேன், அவங்களுடைய முகத்தை நான் தடவி பார்த்தேன், பயங்கரமான காய்ச்சல் அடிச்சிச்சு, பயங்கரமாக இருந்தது. நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றேன், யா ரசூலல்லாஹ், நீங்க சாமானியமான காய்ச்சல் இல்ல, 2 நபர்களுக்கு இந்த காய்ச்சல் வந்தா எப்படி கஷ்டமாக இருக்குமோ அது போன்ற ஒரு காய்ச்சலுடைய நிலைமையை நீங்க அடைந்திருக்கு யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அஜல் ஆம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. பெரியமான சகோதரர்களே, சொன்னாங்க, என் உம்மத்துக்கு நான் படுகிற கஷ்டத்தை போல என் உம்மத்துக்கு கஷ்டம் வராது, நான் படுகிற இந்த கஷ்டத்தை போல என் உம்மத்துக்கு கஷ்டம் வராதுன்னாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா சொல்லுவாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க என்னுடைய ஹபீப், என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரத்தில் அவர்கள் பட்ட வேதனையை நான் பார்த்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு ஆள் கஷ்டப்படுகிறார் என்று வேற யாரையும் பற்றி சொல்லப்பட்டால் அது எனக்கு கஷ்டமாக விளங்கல்ல. அந்த அளவுக்கு ஏண்ட மடியில, ஏண்ட நெஞ்சில, ஏண்ட வீட்டில இருந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத்னு சொன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணங்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல. இன்ன லில் மௌத்தி, நிச்சயமாக மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது, வருத்தம் இருக்குகிறது என்று தான் அடைகிற வருத்தத்தை உம்மத் தனக்கு ஏற்படுகிற பொழுது சக்கராத், மௌத்துக்கு சக்கராத் இருக்குகிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும் என்பதற்கு அந்த நேரத்தை அதையும் வெளிப்படுத்தினாங்க. அதனால தான் சில தொழுகைகள்ல சக்கராத்துல் மௌத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிற துஆக்களையும் எங்களோட உலமாக்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க.
சக்கராத்துடைய வேதனை கஷ்டமானது சகோதரர்களே, கஷ்டமானது. சில மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அல்லாஹ் லேசாக ரூஹ் எடுத்த மனிதரும் இருக்கிறார்கள். ஆனால் ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இந்த நேரத்தை தான் சொல்லி காட்டுவாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூஃபிய ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆனாங்க. எங்க? ஃபீ பைத்தி, என்னுடைய வீட்டில, ஒஃபி நௌபதி, என்னுடைய வீட்டில தங்கியிருக்க வேண்டிய அந்த நாள்லயே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத் ஆகுனாங்க. வஃபி மா பைன ஸஹரி வ நஹ்ரி, என்னுடைய நஹர்னு சொன்னா இந்த மாலை, பெண்கள் மாலை போன்ற நெக்லஸ் போன்ற இடம் இருக்கா இல்லையா, இதுக்கு நஹர்னு சொல்லுவாங்க. சஹர்னு சொன்னா இந்த நெஞ்சிக்கும் வயிற்றுக்கு மேல இந்த குழிப்பகுதிக்கு சஹர்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டு பகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடன் சாஞ்சிருந்து வஃபாத் ஆனாங்க. இதுக்கு இடையில் அன்பின் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு இப்படி இருக்குகிற பொழுது அங்க வருகிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மூத்த சொந்த சகோதரன். ஏன் சொந்த சகோதரன் சொன்னா, எங்க இஸ்லாம் சகோதரத்துவத்தை மூணா பிரிச்சு காட்டுது. ஒன்று சொந்த சகோதரத்துவம் அப்படின்னு என்னது, ஏண்ட நானா ஒரு ஆள் இருக்கிறாரு, எனக்கு அவர் சொந்த நானா சொந்த சகோதரன் அப்படின்னா அவரை பெத்தெடுத்த உம்மா வாப்பா என்னையும் பெத்தெடுத்தாங்க. இதுக்கு சொல்றது அரபில அஹுன் ஷகீக், சொந்த சகோதரத்துவம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த மகன் அந்த அப்துர் ரஹ்மான், அவங்களும் அவங்களோட வைஃப் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த ரெண்டு பேரும் அந்த அப்துர் ரஹ்மானை பெத்தெடுத்ததை போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் உம்மா வாப்பா. இன்னொரு சகோதரத்துவம் இருக்கு, தந்தை வழி சகோதரத்துவம். ஒரு ஆள் ரெண்டு கல்யாணம் முடிச்சிருந்தாரு, உம்மா ரெண்டு வேற, வாப்பா உண்டு. இந்த ரெண்டு உம்மாவுக்கும் வித்தியாசமாக கிடைக்கிற பிள்ளைகள் அவங்களுக்குள்ள தந்தை வழி சகோதரர்கள். வாப்பா உண்டே, இவங்க சொல்லுவாங்க தந்தை வழி சகோதரர்கள். மூணாவது ஒரு பகுதி இருக்கிறது தாய் வழி சகோதரத்துவம். உம்மா தன்னுடைய கணவன் வஃபாத்தானத்துக்கு பிறகு இன்னொரு கல்யாணம் முடிச்சாங்க. அந்த இரண்டாவது திருமணத்தின் மூலம் புள்ள கிடைச்சிருக்கு. இப்ப முதல் கணவரின் மூலம் கிடைச்ச புள்ளையும் இரண்டாவது கணவரின் மூலம் கிடைச்ச இந்த ரெண்டு பேரும் இருக்கிறாங்களே, வாப்பா வித்தியாசம், உம்மா உண்டு. எனவே தாய் வழி சகோதரத்துவம். நான் ஏன் இது சொல்றேன்டா, இந்த வராசத் என்ற ஒரு பாடம் இருக்குகிறது. அனந்தர சொத்து பாக பிரிவினை பங்கு வைத்தல். ஒரு ஆள் வஃபாத்தானத்துக்கு பிறகு அனந்தர சொத்து பங்கு வைக்கிற விஷயத்துல இந்த மூன்று சகோதரத்துவமும் கவனிக்கப்பட வேண்டும். கவனிக்கப்படும். சில இடங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த சொந்த சகோதரர்கள் அவங்க மட்டும் வாப்பாட அல்லது உம்மாட சொத்துக்களை அப்படியே சேர்த்துக் கொள்றது. அந்த வாப்பா ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுள்ள பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்கறது இல்லை. கனிமான சகோதரன், எனவே சகோதரத்துவம் என்பதை இவ்வாறு மூன்றாக அல்லாஹ் பிரித்து குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். குர்ஆன் எடுத்து பாருங்க, சூரத்துன் நிசா, யுஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்ரி மிஸ்லு ஹல்தில் உன்ஸயைன் என்ற அந்த தொடர்ல சூரா நிசால அல்லாஹ் இந்த விஷயங்கள் அல்லாஹ் பேசியிருக்கிறான். எனவே அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய தங்கச்சி ஆயிஷா வீட்டுக்கு வராங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்துடைய நிலைமை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாக்கு வறண்டு இருக்குகிறது, வாய் காய்ஞ்சி இருக்குகிறது. அந்த நேரத்துல வராங்க, அவங்களோட சேப்ல மிஸ்வா குச்சி இருக்குகிறது. வாலிபர் அபூபக்கர் உடைய மகன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மிஸ்வா குச்சி வச்சிருந்தாங்க. இப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே மிஸ்வாக் செய்யறது விரும்புகிறவங்க. ஆயிஷா சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மனைவி மிச்சம் கவனம் செலுத்துறாங்க. தன்னுடைய கணவனுடைய நிலைமை எப்படி இருக்குகிறது, என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, வாயால, சைக்கினையால அல்லது உடல் அசைவுகளால. இப்ப விளங்குது, அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர்ட்ட இருக்கிற மிஸ்வாக்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அவங்கள்ட்ட மிஸ்வாக் இருக்கிறது விளங்குது. இனிமான சகோதரர்களே, இது வாலிபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் சகோதரர்களே. உலகத்துல வாலிபர்கள் இஸ்லாமிய ஷாயிர்கள் என்ற அடையாளங்களை வெளிப்படுத்துகிற தான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்ற அடையாளத்தோடு வாழ்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை சகோதரர்களே. அல்லாஹ் விரும்புகிறான். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன் வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கான அடையாளம் எங்கள் திருக்குர்ஆன் சகோதரர்களே. அவ்வாறு அடையாளப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே வாலிபர்கள் இந்த விஷயத்தை கவனம் செலுத்துங்க. நான் கேள்விப்பட்ட வகையில மாஷா அல்லாஹ் 12 நாள் தொடர்ச்சியாக இந்த மஹல்லாவை சேர்ந்த சில வாலிபர்கள், சில வயோதிபர்களுடைய வழிகாட்டுதல்ல, நிர்வாகத்துடைய வழிகாட்டுதல்ல மும்முரமாக இருந்து மாஷா அல்லாஹ் இந்த மஹல்லாவுக்குரிய பாரிய சேவைகள் செய்கிறாங்க. அதுல இந்த ஒரு நிகழ்வும் உள்ளடக்கம். அந்த வாலிபர்கள் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அவர்களுக்கு வழிகாட்டுகிற அந்த
முன்னோர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. இஸ்லாமிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுபடணும் சகோதரர்களே. எங்கள்கிட்ட பிரிவினைகள், பிரச்சனைகள், இதுகளிலே இன்றைக்கு சமூகம் பிளவுபட்டு போய் அடிதடியில, பிரச்சனையில, ஏசுறதுல, வாங்குறதுல இப்படியே ஒரு கூட்டம் கழிது. சில மஹல்லாக்கள நிர்வாக தெரிவுன்னு வந்தா அங்க போலீஸ்காரன் உள்ள போற அளவுக்கு அங்க சண்டை சச்சரவு. இத்தனைக்கும் இஸ்லாம் என்பது வஹதத் என்று சொல்லக்கூடிய ஒற்றுமையை ஆணித்தரமாக ஸ்திரப்படுத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த இஸ்லாமிய மார்க்கம் பேசப்படுகிற மஸ்ஜிதுக்குள்ள சண்டா எவ்வளவு பெரிய கேவலம் அன்பின் சகோதரர்களே. எனவே வாலிபர்கள் இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. வாலிபர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பதை வெளிப்படுத்துங்க. அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் வாலிபர்கள் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. நாளை மறுமையில 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை வழங்குகிறான். அதுல ஒரு கூட்டம் வாலிபர்கள் சகோதரர்களே. வாலிபர்கள் இது நானும் நீங்களும் விலகிக் கொள்ளணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க 7 கூட்டத்தினர்களுக்கு நாளை மறுமையில அல்லாஹ் அரசுடைய நிழலை அல்லாஹ் வழங்குவான். அதுல ஒன்றுதான் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்துல தன்னுடைய வாழ்க்கையை கழித்த வாலிபன். அல்லாஹ்வுடைய இபாதத்தை தன்னுடைய வாழ்க்கையை கழித்த வாலிபன். அதனால கல்யாணம் முடிச்ச பிறகு நான் வாலிபன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாலிப பருவம் என்பது பருவம் அடைந்ததிலிருந்து 40 வயசு வரைக்கும் வாலிப பருவம் தான். பருவம் அடைந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் வாலிப பருவம் தான் சகோதரர். எனவே இப்ப வராங்க யாரு? அப்துல் ரஹ்மான் அபிபக்கர். அவங்க மிஸ்வாக் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் பட்டுட்டாங்க. ஆயிஷா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மிஸ்வாக் வேணுமான்னு கேட்டாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தலை அசைச்சாங்க. மிஸ்வாக் எடுத்தாங்க. மிஸ்வாக் எடுத்தாங்க. அந்த மிஸ்வாக் காஞ்சி இருந்துச்சு. நபி உங்கள்கிட்ட கொடுத்தாங்க. நபி உங்க மிஸ்வாக் செய்ய கஷ்டப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அந்த மிஸ்வாக் எடுத்து ஏண்ட வாயில வச்சு சப்பி நபி அவர்களுக்கு அதை சாஃப்ட் ஆக்கி நபி அவர்களுக்கு கொடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செஞ்சாங்க. சொல்லுவாங்க சந்தோஷமாக, அல்லாஹ் என் வாழ்க்கையில தந்த நேமத் கடைசி கட்டத்துல என்னுடைய உமிழ்நீர் எச்சையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சையும் அல்லாஹ் ஒன்றாக சேர்க்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான்னு சொல்லுவாங்க. ஆயிஷா சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி கடைசி நேரம் உமிழ்நீர் என்னுடைய உமிழ்நீருடன் கடந்து சென்றது. என்னுடைய நெஞ்சோடு சாய்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்தானாங்க. கனிமான சகோதரர்களே, இதுவெல்லாம் என்ன பாடம்டா? கணவன் மனைவி எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்போமோ, கணவன் மனைவி எந்த அளவுக்கு அந்நியோன்யமாக பழகுவோமோ, கணவன் மனைவி எந்த அளவுக்கு பாசத்தோடு நேசத்தோடு பழகுவோமோ, அல்லாஹ் சக்கராத்துடைய நேரம் வரைக்கும் அந்த உண்மையான முஹப்பத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். சந்தோஷத்துக்குரிய காரணிகளை, சந்தோஷத்துக்குரிய கலங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். சகோதரர், கனிமான சகோதரர்களே, இதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியமாக இருக்குகிற பொழுது நடந்த ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. ஒரு முறை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுல நான் மாதவிடாய் பெண்ணாக இருக்குகிற பொழுது, மாதவிடாய் எல்லா பெண்களுக்கும் ஏற்படுகிறது தான், மாதவிடாய் பெண்ணாக இருக்குகிற பொழுது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்ட தொடையில தலையை வச்சு படுத்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். கனிமான அன்பின் சகோதரர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் எங்கட மனைவியர்கள் மாதவிடாயோடு இருக்குகிற பொழுது இந்த அளவுக்கு நெருக்கமாக இரக்கமாக பழகுகிறோம்? யோசிப்பார், எந்த அளவுக்கு பழகுகிறோம் சகோதரர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரம் வர எடுத்து காட்டுறாங்க. கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்க்கையை முடிக்குகிற பொழுதும் சந்தோஷமாக முடிங்க. எனவே ஆண்களும் விளங்கணும், பெண்களும் விளங்கணும். ஆண்கள் மனைவி தன் மீது அன்பு காட்டுவதற்கான களம், கிரவுண்ட் அமைச்சு கொடுக்கணும். அதே போல தான் பெண்களும் கணவன் தன் மீது அன்பு காட்டுவதற்கான களம் அமைத்து கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, கணவன் மனைவி வாழ்க்கை என்பது சந்தோஷத்திற்காகவே அல்லாஹ் தந்திருக்கிறானே ஒழிய கணவன் மனைவி வாழ்க்கை என்பது பிரச்சனைக்குரியதுக்கு அல்ல. அல்லாஹ்வுடைய குர்ஆன் உங்களுடைய ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனித இனத்திலிருந்தே உங்களுக்கு ஜோடிகளை அல்லாஹ் சேர்த்து தந்திருக்கிறான். எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, நீங்க அந்த பெண்களோட நிம்மதியா வாழ்றதுக்கு தான், சந்தோஷமா வாழ்றதுக்கு தான், சண்டை பிடிக்கிறதுக்கு இல்ல. சுக்கூன்னு சொன்னால் அமைதியா வாழ்றதுக்கு தான் பெண்களை ஜோடிகளாக அல்லாஹ் சேர்த்து தந்திருக்கிறான். கனிமான சகோதரர்களே, அதனால நானும் நீங்க நினைக்க கூடாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கணவன் மனைவி என்ற அந்த வாழ்க்கையில, அந்த உறவுல பிரச்சனை இல்லாமலே வாழ்ந்தாங்க. இல்ல, கணவன் மனைவிண்டா அது நபியாக இருந்தாலும் சஹாபி பெண்களாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை வந்துதான் இருக்குகிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசுபடுத்தல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு நாள் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேச்சு கூடிருச்சு.
அவங்களோட சப்தமும் கூடிருச்சு. அல்லாஹ் சொல்கிறான், நபிக்கு முன்னால சப்தத்தை நீங்க உயர்த்த கூடாது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, அல்லாஹ்வுடைய குர்ஆன். நபியுடைய சப்தத்துக்கு மேல உங்களோட சப்தத்தை கூட்ட கூடாது. இங்க கணவன் மனைவி பிரச்சனை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சப்தம் கூடிருச்சு. இப்ப கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷாவே, எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை முத்திருச்சு, இப்ப எங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்கு யார சரி ஒரு தடவை கூப்பிடுவோமா? இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது சகோதரர்களே. இது குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. ஆயிஷா சொன்னாங்க, கூப்பிடுங்க, யார சொல்றால கூப்பிடுங்க. அவ முதலாவது கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப கூப்பிடுறதா உமரை கூப்பிடுவார் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, உம்மா அவரை மட்டும் கூப்பிடுறாதீங்க, அவர் கடுமையாக நடந்து கொள்வார். அப்ப கேட்டாங்க, உங்களோட வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுவான். சொன்னாங்க, வாப்பாவை கூப்பிடுங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி பாடம் படிச்சு தாராங்க. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி பிணக்குகள் பிரச்சனைகள் வந்தா உங்களோட இஷ்டத்துக்கு யாராவது கூப்பிட்டு வந்து பயான் பண்ணாதீங்க. உங்களோட இஷ்டத்துக்கு யாராவது ஒரு ஹசரத்தை கூட்டு வந்து பொண்டாட்டி உட்கார வச்சு திரைக்கு பின்னாலே அப்படி செய்ய முயற்சி செய்யாதீங்க. அது இன்னும் நஃபரத்தை, இன்னும் வித்தியாசத்தை, இன்னும் பிரிவை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கும். ரெண்டு பேருக்கும் நசிஹத் செய்யறதா இருந்தா நீங்க விரும்புகிறத உங்களோட மனைவியும் விரும்பணும். நீங்க ரெண்டு பேரும் தானே வாழ போறது. அவக்கு விருப்பம் இல்லாம உங்களோட விருப்பத்துக்கு ஒரு ஆளை கூட்டு வச்சா அதில் ஒரு நாளும் எந்த பிரயோசனம் வரப்போறது இல்லை. அதைத்தான் கேட்டாங்க, இப்ப உமர் வானப்ப உங்களோட வாப்பா அபூபக்கரை கூப்பிடட்டுமா? கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கிற சகோதரர்களே. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோட தான் அவர்கள் மாதவிடாய் பெண்ணாக இருக்குகிற பொழுது தொடையில தலை வச்சு குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய நெஞ்சில சாஞ்சிதான் அவருடைய ரூஹ் போயிட்டு இருக்குகிறது. அல்லாஹு அக்பர். இப்ப ரூஹ் போகுகிற அந்த கடைசி கட்டம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முணுமுணுக்குகிற சப்தம் கேட்குது, வாய் அசைய ஆரம்பிக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க காதை கூர்மையாக வச்சு கேட்கிறாங்க, என்ன சொல்றாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. தன்ட்டு இருக்கக்கூடிய அடிமைகள், சில அடிமைகளை விடுதலை செஞ்சாங்க. நான் வஃபாத் ஆகுகிற பொழுது அடிமைகளை வச்சுக்கொண்டு வஃபாத் ஆக கூடாது. தன்னோட வீட்டில் இருந்த 7 திர்ஹம் சல்லி, 7 திர்ஹம்னு சொன்னா 7 வெள்ளி காசுகள், அதை உடனே தக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க, அதை சதக்கா செய்யுமாறு ஏவுனாங்க. கனிமன சகோதரே, சதக்கா என்பது மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதுகாப்பை தருகிற ஒரு அரண் சகோதரே. அதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ் சூரத்துல் முனாஃபிகூன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில மக்களுக்கு சக்கராத்துடைய நேரம் வந்துட்டா அந்த மனுஷன் சொல்வானாம், யா அல்லாஹ் என்னை இன்னும் கொஞ்சம் பிற்படுத்தி வை, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாய் அல்லாஹ். எதற்காக? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நீ எனக்கு தந்திருக்கிற பொருளாதாரம் நான் சதக்கா கொடுத்துட்டு சாலிஹான அமல்களோடு வாரேன் யா அல்லாஹ், எனக்கு அவகாசம் தாய் என்று கேட்பான் என்று சக்கராத்துடைய நேரத்தை அல்லாஹ் சதக்காவோடு சேர்த்து வச்சிருக்கிறார். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, சதக்கா என்பது பலாய் முசீபத்துகள் இல்லாமலாக்கும், அல்லாஹ்வுடைய ரப்புடைய கோபத்தை இல்லாமல் செய்யும் சதக்கா. சக்கராத்துடைய நேரம், கடைசி காலம், ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய வீட்டில் 7 திர்ஹம் சதக்காவாக கொடுத்தாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா காதை கொடுத்து கேட்கிறாங்க, என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், வமா மலக்கத் ஐமானுக்கும். உங்களோட தொழுகையை நீங்க சரியாக ஆக்கிக்கோங்க. தொழுகை என்பது சுவர்க்கத்தின் திறவுகோல். எந்த மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில நாசமாக்கி கொண்டானோ, தொழுகை இல்லாதவனாக ஆக்கி கொண்டானோ, தொழுகையில் பொடுபோக்கு செய்கிறானோ, எல்லா காரியங்களிலும் அவன் பொடுபோக்கு செய்கிறவராகவே இருப்பான். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்துல அவங்க அமீருல் முஃமினீனாக இருக்கிறாங்க, ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. தனக்கு கீழ் இஸ்லாமிய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊருடைய கவர்னர்மார்களுக்கும் கடிதம் எழுப்புனாங்க, கடிதம் எழுதுகிறாங்க. அதுல அவங்க செஞ்ச நசீஹத், தொழுகையில கவனம் செலுத்துங்க. நீங்க தொழுகையில கவனம் செலுத்தலண்டா உங்களுக்கு நான் அரசியல் ரீதியாக தந்திருக்கிற பொறுப்புலையும் நீங்க கவனம் செலுத்த மாட்டீங்க. எனவே சகோதரர்களே, தொழுகையாளிகளுடன் அல்லாஹ் இருக்கிறான். நானும் நீங்களும் தொழுகிற பொழுது அல்லாஹ்வுடன் உரையாடுகிறோம் சகோதரர்களே. இந்த சிந்தனை எனக்கு இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். சொன்னாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகையில் இருக்குகிறவன், ஈடுபடுகிறவன் தன்னோட ரப்போடு இரகசியம் பேசுகிறான், இரகசியம் பேசுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நாங்க ஓதுகிற பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான், என்னை புகழ்கிறான். கனிமான சகோதரர், எனவே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரத்துல சொல்றாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை கவனம் செலுத்துங்க, தொழுகையை கவனம் செலுத்துங்க. ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களோட வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட உங்களோட அடிமைகள், அந்த விஷயத்தை தான் உலமாக்கள் பேச
இந்த அடிமைகள் மட்டுமல்ல, எங்கட அதிகாரத்துக்கு கீழ் இருக்குகிற யாராக இருந்தாலும், அது எங்கட மனைவியாக இருக்கலாம், எங்கட பிள்ளைகளாக இருக்கலாம், எங்கட கடையில வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், எங்கட ஃபேக்டரியில ஒர்க்கர்ஸ்மாரா இருக்கலாம், உங்களோட அதிகாரத்துக்கு கீழ் இருப்பவர்களுடைய ஹக்குகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எப்படி சலா என்ற அந்த நிலைமையை கொண்டு உங்களோட ரப்புடைய ஹக்குகளை நிறைவேற்றுகிறீர்களோ, அது போலதான் உங்களோட அதிகாரத்துக்கு கீழ் இருக்குகிறவர்களுடைய ஹக்குகளையும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய சலாவையும் மனிதர்களுடைய ஹக்குகள் என்ற வகையில இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறாங்க. கனிமான சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லியவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் அர் ரஃபீகுல் அலா என்ற வார்த்தையை சொல்லி சில ரிவாயத்துகள் வருது, உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். சுவனவாசிகள் 4 சாரார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த சுவனவாசிகள் 4 சாரார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற இந்த சூரத்து நிசாவுடைய வசனத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியவர்களாக பிர் ரஃபீகில் அலா என்ற வார்த்தையை கொண்டு தன்னுடைய கைகள் கீழே அப்படியே சரிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று நான் ஊர்ஜிதம் செய்து கொண்டேன். அந்த நபி அவர்களுடைய முபாரக்கான அந்த தலையை என்னுடைய நெஞ்சின் மீது சாய்ந்து இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை நான் என்னுடைய படியில் சாய்த்து கொண்டேன், படியில் வைத்துக் கொண்டேன். நபி அவர்களுடைய கைகள் கீழே விழுந்து விட்டது. அதுக்கு பிறகு அவர்களுடைய தலையை நான் தலையாணியில் வைத்து விட்டேன் சொல்றாங்க. இந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்திருக்கிறாங்க. அவங்க சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த இடத்துல வரல. அவங்களுக்கு செய்தி போகுது. அவங்க சித்திக் ரலியல்லாஹு தஆலா பதறி அடிச்சு கொண்டு ஓடி வந்தாங்க. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் ஒரு துணியினால் மூடப்பட்டிருக்கிறது. வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த துணியை திறந்து நபியுடைய முகத்தில் குனிந்து நெத்தியில் முத்தமிட்டார்கள். சொன்னார், உலகத்தில் அல்லாஹ் உங்களை பரிசுத்தமாக அல்லாஹ் மனமுள்ளவனாக அல்லாஹ் ஆக்கி வைத்ததை போன்று நிரந்தரமாக அல்லாஹ் அவ்வாறே ஆக்கி வைப்பானாக என்று சொன்னார்கள் என்பது வரலாறில் பதியப்பட்டிருக்கிற விஷயம். மதீனா தய்யிபா மஸ்ஜித் நபவியில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்தி என்ன ஆர்வத்தோடு கவலையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய கையில ஒரு பொருளை வச்சுக்கொண்டு சொல்றாங்க, யாரும் நபி அவங்க வஃபாத் ஆகிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது என்று கடுமையாக எச்சரித்து கொண்டிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அந்த ஆயத் இறங்கிய பொழுது உமர் சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, லைஸல் கமாலு இல்லா எங்க பரிபூரணம் என்று ஏற்படுகிறதோ அதில் ஒரு குறைபாடு வரும் என்று சொன்னார்கள். அந்த குறைபாடை இப்பொழுது காணுகிறார்கள். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதுக்கு பிறகுதான் மிச்ச கடினமாக பேசினாங்க. நபி அவங்க வஃபாத்தான செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்படல. ஆனா செய்திகள் வந்து வஃபாத் ஆயிட்டாங்க சொன்னாங்க. யாரும் அப்படி சொல்லக்கூடாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க மஸ்ஜித் நபவிக்குள்ள வராங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நின்று இருக்கிறாங்க. சொன்னாங்க, யா உமர் இஜ்லிஸ், கீழே உட்காருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உட்கார விருப்பம் வரல. நபியோடைய அந்த மௌத்த அந்த செய்தி அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல, உட்காரல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுனாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதுவர்களாகவே அன்றி இல்ல, இதுக்கு முன்னால் வந்த தூதுவர்களும் வஃபாத்தாக இருக்கிறாங்க. அஃப இம்மாதா குத்திலம் கலபத்தும் அலா அகாபிக்கும் வமன் யன்கலிப அலா அகிபை என்னது தொடர் வசனங்கள் ஓதி சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. உங்கள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் இபாதத் செய்தவர்களாக இருந்தால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதுமாத உங்கள் அல்லாஹ்வை நீங்கள் இபாதத் செய்தவர்களாக இருந்தால் ஃபைன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் மரணம் இல்லாத நித்திய ஜீவன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத் ஆயிட்டாங்க செய்தியை சொன்னதுக்கு பிறகுதான் அந்த சஹாபாக்கள் ஊர்ஜிதப்படுத்தினாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் மாதம் 12 திங்கட்கிழமை துஹாவுடைய நேரத்துல அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். உமர் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அந்த வசனம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதுன அந்த வசனம் இருக்குகிறதே, அது அப்போதுதான் குர்ஆன்ல வஹியாக வந்ததோ என்று நினைக்குகிற அளவுக்கு நாங்கள் எல்லாம் கதிகலங்கி போயிருந்தோம்.
கனிவான சகோதரர்களே, நீங்கள் வாழ்க்கையில ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்குகிறோம், பேசுகிறோம். அன்பு சகோதரர்களே, இது முஹப்பத்தின் அடிப்படையில, அந்த நபியின் மீது இருக்கிற அன்பின் அடிப்படையில பேசுகிறோம் சகோதரர்களே. அந்த அன்பு உண்மையாக இறுக்கமாக இருந்தால் அந்த அன்பு எங்கட செயல் ரீதியாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. உங்களை யாரும் உண்மையான முஃமின்களாக நீங்க ஆக மாட்டீங்க எதுவரை நான் எந்த மார்க்கத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேனோ அது உங்களுடைய ஹவா என்ற இந்த உள்ளத்தில் ஏற்படுகிற மனோ இச்சைகள் பின்பற்றாத வர நீங்க உண்மையான முஃமின்களாக மாட்டீர்கள். எனவே எங்களை இந்த உள்ளத்தில் ஏற்படுகிற ஆசா பாசங்கள் எல்லாம் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு தோதுவாக இருமையாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் கூலி தருவான் சகோதரர்களே. அதற்கு மாற்றமாக இருந்தால் எத்துணை காலம், எத்துணை நேரம், எத்துணை பலம் செலவு செய்து நாம் அமல் செய்தாலும் அந்த அமல் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அமலாக இல்லை என்றிருந்தால். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பல நாட்கள் பேசுகிறோம். இதற்கு முன்னரும் பேசியிருப்போம், இதற்கு பின்னரும் இன்ஷா அல்லாஹ் பேசுவதற்குரிய தௌஃபீகை அல்லாஹ் தருவான். ஸலவாத் சொல்வதற்குரிய தௌஃபீகை அல்லாஹ் தருவான். நானும் நீங்களும் உள்ளத்துல கை வச்சு கேட்போம். இவ்வளவு எல்லாம் நபியை பத்தி, நபியுடைய முஹப்பத்தை பத்தி பேசப்படுகிறது. என்னுடைய காதுகளால் நான் கேட்குகிறேன், ஏன் நபிய வாழ்க்கையில பின்பற்றுகிற நிலைமையில் இன்னும் பின்தங்கியவனாக இருக்கிறேன் என்று நானும் என்னைய கேட்கிறேன். நீங்களும் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர். கனிமான சகோதரர்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் எங்கட சுவர்க்கம் தங்கி இருக்கிறது. எங்கட சுவர்க்கம் தங்கி இருக்கு சகோதரர். அந்த நபியுடைய வாழ்க்கையை புறக்கணிச்சிட்டு நாங்க எங்க சுவர்க்கத்துக்கு போக போறோம்? எங்க சுவர்க்கத்துக்கு போக போறோம்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களோட ரசூல் அந்த அலைஹி ஸலாத்து வஸலாம் வாழ்க்கையில தான் முன்மாதிரி இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது. நீங்க சுவர்க்கத்துக்குரியவர் ஆக வேண்டும் என்று அந்த ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுகிறாங்க. உங்கள் மீது பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ரഊஃபுர் ரஹீம், ரஹீம் ரഊஃப் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் சகோதரர்களே. அந்த பெயர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களே உங்களோட மீது இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, ரഊஃபாக இருக்கிறாங்க, ரஹீமாக இருக்கிறாங்க, ரഊஃபாக இருக்கிறாங்க, ரஹீமாக இருக்கிறாங்க. எனவே கனிம சகோதரர்களே, அந்த வகையில நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையுடைய ஒரு சீர்திருத்தமாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை நானும் நீங்கள் ஆக்க முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இதனால் வரை எந்த நசீஹாத்துகளை எல்லாம் கேட்டோமோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள், செயல்முறைகளை வாழ்க்கையில் பின்பற்றுகிற நல்லவர்களாக ஆக முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீகை தந்தருள்வானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل وسلم على حبيبك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد النبي المكي المدني القرشي الهاشمي سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، إنك حميد مجيد، إنك حميد مجيد. ربي الرحمن يا الله எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை அருளையும் பெற்ற நல்லவர்களாக எங்களை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இடத்தில் சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஆலிம்கள், ஹாஃபிதுகள், ஆலிமாக்கள், ஹாஃபிதாக்கள் என்று பலரும் இந்த மஜ்லிஸில் ஒன்று கூடி இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய திருப்திக்காக உன்னுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்து கொண்டு கூடி இருக்கிறோம் யா அல்லாஹ். உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துவதை யா அல்லாஹ் கேட்பதற்காக ஆசையோடு ஆர்வத்தோடு ஒன்று கூடி இருக்கிறோம் யா அல்லாஹ். இதை தவிர வேற எந்த நோக்கம் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ், இதை தவிர வேற எந்த நோக்கம் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள் யா அல்லாஹ், நல்லவர்களாக கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். சுவனத்துக்கும் நன்மாராயம் சொல்லப்பட்ட சாலிஹீன்களாக கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் நபி அவர்களை கண்களில் காணாமல் அவர்
மீது இருக்கிற அன்பின் பெயரில் அமர்ந்திருப்பதன் போல காலமறுமையில் அந்த அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட நபியை எங்கட கண்களால நாங்க பார்க்கல யா அல்லாஹ். அந்த மறைவான நபியை கூட நாங்க உண்மையாக நம்பி வாழுகிறோம் யா அல்லாஹ். அந்த நபியுடைய சுன்னாக்களை வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்துகிறோம் யா அல்லாஹ். அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கிற அன்பை உண்மையான அன்பாக ஆக்கி வையா அல்லாஹ். இத்திபாஉன் நபிக்குரிய அன்பாக ஆக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளை மறுமையில அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய குடும்பத்தினர்களோடு அவருடைய உத்தம சஹாபாக்களோடு சுவனத்தில் ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹும்ம ர்ஸுக்னா முராஃபகதன் ஃபில் ஜன்னதி மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களோடு ஒன்றாக நெருக்கமாக இருக்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அந்த நெருக்கத்தை பெறுவதற்கு ஸலவாத் சொல்லுகிற நாவுகளுக்கு தாயா அல்லாஹ். உன்னுடைய நபியை ஞாபகப்படுத்தப்படுகிற பொழுதெல்லாம் யா அல்லாஹ் அவர்கள் மீது வாயார வாய் நிறைய ஸலவாத் சொல்லுகிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஈமானுடைய மக்களே, உங்களுடைய நபியின் மீது ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் என நீ எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த நபியின் மீது ஸலவாத் ஸலாம் சொல்வதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பரிசுத்தமான நபியை புகழ்ந்து ஸலவாத் சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை யா அல்லாஹ். அதனாலேயே உன்னிடத்துல திருப்பி ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். யா அல்லாஹ், உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ ஸலவாத் சொல்லு யா அல்லாஹ், நீ ஸலாம் சொல்லு யா அல்லாஹ் என்று உன்னிடத்திலே ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். அவ்வாறு ஒப்படைக்கப்படுகிற ஒவ்வொரு நேரமும் யா அல்லாஹ், நீ 10 முறை எங்கள் மீது ஸலவாத் சொல்லுகிற மிகப்பெரிய கிருபை உள்ளவன் யா அல்லாஹ். அந்த நன்மைக்கு தகுதி உள்ளவர்கள் எங்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் ஆண்கள் பெண்கள் யா அல்லாஹ், வாலிபர்கள் வயோதிபர்கள் உன்னுடைய மார்க்கத்தை வாழ்க்கையில பின்பற்றுகிற நசீபத்தா யா அல்லாஹ். கணவன் மனைவியாக வாழுகிறவர்களுக்கு மத்தியில சந்தோஷமான உறவுகளை ஏற்படுத்தி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் கணவன் மனைவி குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் சுவனத்திலும் அதே கணவன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நல்ல காரியங்களை யார் யாரெல்லாம் முன்னின்று பொருளாதாரங்கள் செலவு செய்து கால நேரங்கள் கொடுத்து தன்னுடைய உடலால் பொருளால் முயற்சிகள் செய்தார்களோ அத்துணை வாலிபர்களையும் அத்துணை முன்னோர்களையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஸ்ஜித் இந்த அளவுக்கு விசாலமாக இன்று காட்சி தருவதற்கு அன்று யாரெல்லாம் இந்த இடத்தை வக்ஃப் செய்தார்களோ அந்த மஸ்ஜிதை வக்ஃப் செய்த யா அல்லாஹ் அந்த வாக்கிஃபீன்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுக்கு உயர்ந்த சுவர்க்கங்களை கொடியா அல்லாஹ். அவருடைய குடும்பங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த வக்ஃப் செய்த மக்கள் பாக்கியசாலிகள் யா அல்லாஹ். எத்துணை லட்ச மக்கள் இந்த மஸ்ஜிதில் தொழுதிருப்பார்கள் யா அல்லாஹ். அத்துணை நன்மைகளையும் இந்த மஸ்ஜிதை வக்ஃப் செய்தவர்களுக்கு நீ சேர்த்திருப்பாய் யா அல்லாஹ். அது போன்ற நல்ல காரியங்கள் எங்களுக்கும் வாழ்க்கையில செய்கிற நசீபத்தா யா அல்லாஹ். மஸ்ஜிதுகளுக்கு நலவு செய்கிற நல்ல மக்களாக கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்கட வாலிபர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கட யுவதிகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். தீனுக்கு யா அல்லாஹ் பாதகமானவர்களாக அவர்கள் ஆக்கிறாதே யா அல்லாஹ். தீனை பாதுகாக்குகிற தீனுக்கு சாதகமானவர்களாக அந்த வாலிபர்களையும் யுவதிகளையும் நீ ஆக்கி தந்திரியா அல்லாஹ். அந்த வாலிபர்கள் யா அல்லாஹ் எவ்வாறு சஹாபாக்கள்ல யா அல்லாஹ் சின்ன சின்ன வயதுடைய அந்த வாலிபர்கள் இஸ்லாத்துக்கு மிக பாதுகாப்பாக இருந்தார்களோ அந்த சஹாபா வாலிபர்களை போன்று எங்களுடைய வாலிபர்களையும் இஸ்லாத்துக்கு பாதுகாவலர்கள் ஆக்கிட்டாயா அல்லாஹ். யா அல்லாஹ், அடுத்த மக்களுக்கும் நல்ல அக்லாக்குகளை வெளிப்படுத்துகிற நல்ல குணப்பண்புள்ளவர்களாக எங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாம் மார்க்கம் கொச்சைப்படுத்தப்படுவதற்கு எங்களை காரணமாக ஆக்கிறார் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சண்டை சச்சரவுகள் அடுத்த மக்களுக்கு இஸ்லாத்தின் மீது உள்ள குறையாக கண்கள்ல காட்டிராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், சண்டை சச்சரவுகள் இல்லாத பலாய் முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற சகோதரத்துவம் உள்ளவர்களாக எங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், உன் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்தில் என்னென்ன நலவுகளை எல்லாம் கேட்டார்களோ அத்துணை நலவுகளை நாங்களும் கேட்கிறோம் யா அல்லாஹ். அந்த நலவுகளில் பங்குள்ளவர்களாக எங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எந்த கெடுதிகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடினார்களோ அத்துணை கெடுதிகளை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அத்துணை கெடுதிகளை விட்டும்
எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய எதிர்கால சந்ததிகளையும் பாதுகாத்திரியா அல்லா. நீதான் மிகப்பெரிய பாதுகாவலன் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் வலதாலும் இடதாலும் மேலாலும் கீழாலும் முன்னாலும் பின்னாலும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நாட்டில் நாங்கள் சிறுபான்மை இனமாக வாழுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், சிறுபான்மை இனமாக வாழ்ந்தாலும் எங்களை கண்ணியத்தோடு நீ வாழ வைத்து அதை நிரந்தரமாக ஆக்கித்தாயா அல்லா. யா அல்லாஹ், ஏனைய இன மக்களோடு யா அல்லாஹ் அன்பும் பண்பும் உள்ளவர்களாக வாழுகிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், சகோதரத்தோட இலங்கையர்கள் என்ன அந்த பெயரோடு அடுத்தவர்களோடு சகோதர வாஞ்சையோடு வாழுகிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். சிறியதோடு நாட்டில் எங்களை வாழ வச்சிருக்கிறாயா அல்லாஹ். இந்த நாட்டிற்கு என்னென்ன கயிறுகள் தேவையோ நீ அறிந்த ரப்புயா அல்லாஹ். அந்த கயிறுகளில் துளி அளவு கூட குறைவில்லாமல் அந்த கயிறுகளை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ். அந்த கயிறுகளை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ். இந்த நாட்டை இந்த நாட்டுடையவர்களையும் எல்லா பலாய் முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். கஷ்ட நஷ்டங்களை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக எங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அடுத்தவர்களுக்கு எங்களுக்கு ஹிதாயத்துக்கு முன்னோடிகளை ஆக்கி வையா அல்லாஹ். எங்களுடைய அமல்களை கொண்டு அவர்களுக்கு نصيبك ويا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.